ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது குக்கரில் நம்ம செய்யக்கூடிய காளான் பிரியாணி. காளான் பிரியாணி மட்டும் இல்லை எல்லா காய்கறியும் போட்டு பன்னீரும் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கேன். இது நீங்கள் காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா வெஜ்ஜில் நீங்கள் பண்ண வேண்டிய சூப்பரான ரெசிபி இது தாங்க இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் ஹோல் கரம் மசாலா, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா வீட்டில் அரைச்ச விழுது எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டு அதில் போட்டுருங்க. 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி இதில் போட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கலர் மாறி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நல்லா கட் பண்ண, பொடிசாக கட் பண்ண காளான், கேரட், அப்புறம் பீன்ஸ் போடணும். அப்புறம் மெலிசா கட் பண்ண உருளைக்கிழங்கும் நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க போதும். அப்புறம் தக்காளி, ஒரு 2 பழம் தக்காளி எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. இப்போது தேவையான அளவு மஞ்சப்பொடி, ஒரு 2 சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா நல்ல கலராக இருக்கும். நம்ம பிரியாணி பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி இப்படி கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதில் காரத்துக்கு சில்லி பவுடர், அதான் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா நான் வீட்டில் செஞ்சதுங்க. இதுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெசிபி கண்டிப்பாக போடுறேன். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எண்ணெய், நம்ம போட்ட நெய்யெல்லாம் நல்லா மேலே மிதக்குதில்ல, அது வரைக்கும் நம்ம இது வதக்கணும். இதில் வேணால் நீங்கள் பட்டாணி போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ண வச்சுருக்க பன்னீர் இப்போது சேர்த்துருங்க. பன்னீர் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்குள்ளே நம்ம பிரியாணி அரிசி, ஒரு அழகு பிரியாணி அரிசி நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சிங்கன்னா பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக வரும். இப்போ நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பிரியாணி அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசி இதில் கொட்டிட்டேன். இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாவில் இந்த அரிசி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. அந்த அரிசியில் நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதில் 1 கப்பு பிரியாணி அரிசிக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. 2 கப்பு தண்ணியில் கொஞ்சம் கம்மியாக விட்டால் கூட ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டாக 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடிட்டு நம்ம ஒரு விசில் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோன்னா பாருங்கள், சூப்பரான பன்னீர் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி ஒட்டவும் இல்லை. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த பிரியாணி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.